முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள அமெரிக்க பயண மடலில் அமெரிக்க பயணச் சிறகுகள் என்ற தலைப்பில் பயண அனுபவங்களை பகிர்ந்துள்ளார். அதில் 1,00,000 கோடி அமெரிக்க டாலர் என்ற பொருளாதார இலக்கினை நிர்ணயித்து அதனை அடைவதற்காக உலக புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர் குழுவினை உருவாக்கி நமது மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்திட கடந்த 3 ஆண்டுகளாக அயராது பாடுபட்டு வரும் நம் திராவிட மாடல் அரசின் திறன்மிகு முயற்சிகளால் பன்னாட்டு முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். இலக்கு பெரியது, அதை அடைவதற்கு தேவைப்படும் உழைப்பு அளப்பரியது. அதனை உணர்ந்தே திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு ஆகஸ்ட் 27 அன்று இரவு பயணம் மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள், திமுகவின் முன்னணி நிர்வாகிகள், உடன்பிறப்புகள் என அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர் என்று கூறியுள்ளார். விமான நிலையத்தில் ஊடகத்தினரும் ஆர்வத்துடன் குழுமியிருந்து பயணம் தொடர்பான கேள்விகளை கேட்டனர். அவர்களிடம் தொழில் வளர்ச்சிக்காக திராவிட மாடல் அரசு இதுவரை எடுத்துள்ள முயற்சிகள், நடத்தியுள்ள மாநாடுகள், சந்திப்புகள், வெளிநாட்டு பயணங்கள், மேற்கொண்டுள்ள ஒப்பந்தங்கள், அதன் மூலம் கிடைத்துள்ள முதலீடுகள், தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள், அதன் விளைவாக உருவாகியுள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை விடவும் விளக்கமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் தெளிவாக தெரிவித்துவிட்டு அமெரிக்க பயணத்தின் நோக்கத்தையும் குறிப்பிட்டேன். ஊடகத்தினரின் அன்பான வாழ்த்துகளுடன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நாடான அமெரிக்கா நோக்கி புறப்பட்டேன் என்று தனது அமெரிக்க பயணத்தின் தொடக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கியுள்ளார். இதேபோல் பயண நேரத்திலும் தமிழ்நாட்டின் நினைவுகளே கண்டேன், தமிழர்களின் அன்பு முகங்களை, வரலாற்று சிறப்புமிக்க சான் பிரான்சிஸ்கோ, ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள், உலகின் முன்னணி நிறுவனங்களில் கோலோற்றும் தமிழர்கள், தமிழ்நாட்டின் பெருமையை உணர்த்திய முதலீட்டாளர் மாநாடு, அயலகத்திலும் தமிழ் உறவு கழக கொள்கை உணர்வு, சிலிகான் வேலியில் சிறப்பான ஒப்பந்தங்கள், வாழ்த்தி வரவேற்ற நல் உள்ளங்கள், சிகாகோ நோக்கி பறந்த சிறகுகள் ஆகிய தலைப்புகளில் தனது அமெரிக்க பயணத்தின் முழுமையான விவரங்களை முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்துரைத்துள்ளார். சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் திரண்டு வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழர்களுக்கே உரிய பாரம்பரிய உடையுடனும் தமிழர்களின் கலையான பறை இசை, பண்பாட்டு நடனம் என அவர்கள் அளித்த வரவேற்பு அடுத்தடுத்த சந்திப்புகளுக்கும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் பெரும் நம்பிக்கையை அளிப்பதாக இருந்ததாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது மடலில் குறிப்பிட்டுள்ளார்.